தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான். புதிதாக ஒன்றுமில்லை. அதை தினமும் படிக்கவே இண்டும். எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம். இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம். இதில் 90 விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது. இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பேய் சலாம். இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிரமாகவும் இங்கிலீஷ்ல பேய் சலாம். இங்கிலீஷ் பயிற்சி இலவசம். அதன் PDF இலவசம். 9433178551. வாட்ஸ்அப் மெசேஜ் செய்ங்க. தினப்படி செயல் உருமையில் எதிர்மறை வாக்கியத்தில் இந்த வாய்ப்பாடில் தான் பதில் வரும். இந்த வாய்ப்பாடு வரியில் நீங்களே பதில்களை சொல்லலாம். உதாரணங்கள்: அவன் வருவதில்லை. He doesn't come. அவர் போவதில்லை. He doesn't go. அவள் பேசுவதில்லை. She doesn't speak. அது பார்ப்பதில்லை. It doesn't see. பெண் சமைப்பதில்லை. The girl doesn't cook. இந்த கேள்விகளுக்கு 16வது வரி He doesn't come. வாய்ப்பாடில் பதில்களை நீங்க சொல்லுங்க. அவன் முயற்சி செய்வதில்லை. அவர் உதவி செய்வதில்லை. அவள் பதில் சொல்வதில்லை. அவளிடம் சில்லறை இல்லை. ஆசிரியர் கற்பிப்பதில்லை. மாணவன் கற்றுக்கொள்வதில்லை. டாக்டர் அறிவுரை கூறுவதில்லை. மோகன் நன்றாக படிப்பதில்லை. ராணி கேள்வி கேட்பதில்லை. அவன் வீட்டுப்பாடம் எழுதுவதில்லை. இந்த வீடியோவை முதன்முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவி லிருந்து பாருங்க. இது தினப்படி செயல். எதிர்மறை வாக்கியம் he, she, it etc. ஒருமையில். இன்று முதல் நீங்க பேசலாம். உங்களுக்கு இந்த பாடம் புரிந்து இருக்கும் என நம்புகிறோம். மறுபடியும் கேளுங்க. தமிழ்நாடு திருச்சியில் ஒரு புதிய கண்டுபிடிப்பு. ஸ்போக்கன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேய் சுவது என்பது ஆங்கில காலங்களில் பேய் சுவது தான். புதிதாக ஒன்றுமில்லை. அதை தினமும் படிக்கவே இண்டும். எனவே தான் நாம் ஆங்கில காலங்களை வாய்ப்பாடு என்கிறோம். இங்கிலீஷ் பேசிக் தேய் வையான ஆங்கிலக் காலங்களை நாம் ஒரே ஃபரில் தொகுத்து இருக்கிறோம். இதில் 90 விழுக்காடு ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கிறது. இப்பறை பார்த்து இங்கிலீஷ்ல பேய் சலாம். இந்த முறையில் பள்ளி மாணவர்கள் சுலபமாகவும் சீக்கிரமாகவும்